பிராண்டி செய்திகள். எங்க முதல்வர் தளபதிதான், துணை முதல்வர் உதயநிதிதான். பியூஷ் கோயலுக்கு செந்தில் பாலாஜி நோஸ்கட். அண்ணாமலைய ட்ரவுசர் போட சொன்ன பரபரப்பு, கோவையில் வெடித்த வார்த்தை போர். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு தேதி ஏப்ரல் 20, 2026. கோவை தெற்கு தொகுதியில இப்போ அனல் பறக்குது பாஸ். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் திமுக ஜெயிச்சா உதயநிதி தான் முதல்வர்னு ஒரு கொளுத்தி போட, அதுக்கு செந்தில் பாலாஜி இப்போ மரக்கடை பகுதியில இருந்து செம கவுண்டர் கொடுத்திருக்காரு. அண்ணாமலைக்கும் செம அடியை இறக்கியிருக்காரு. இதோ அந்த 7 அதிரடி தகவல்கள். எங்க முதல்வர் தளபதிதான். அடுத்த முறையும் எங்க முதல்வர் தளபதி ஸ்டாலின் தான். துணை முதல்வர் எங்க அண்ணன் உதயநிதி தான். இத பத்தி மத்தவங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு செந்தில் பாலாஜி ஓப்பனா கேட்டுட்டாரு பாஸ். அண்ணாமலையை சீண்டிய பாலாஜி. அறிவாலயத்துல செங்கலை உருவுவேன்னு சொன்ன அண்ணாமலையோட செங்கல் தான் இப்போ உருவி போயிருக்கு. முதல்ல அவரை ட்ரவுசர் போட்டுட்டு வேலை செய்ய சொல்லுங்க. பயங்கரமா கிண்டல் பண்ணிருக்காரு பாஸ். கோயம்புத்தூர் கோட்டை. கோவை தெற்குல நான் போற இடமெல்லாம் முதல்வருக்கு மகத்தான வரவேற்பு கிடைக்குது. 10 தொகுதியிலையும் திமுக தான் ஜெயிக்கும்னு செந்தில் பாலாஜி கெத்தா சொல்றாரு. 200+ தொகுதிகள். தமிழகம் முழுக்க 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல ஜெயிச்சு 2வது முறையா தளபதி ஸ்டாலின் முதல்வராகிறதை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிருக்காரு பாஸ். பொருளாதார வளர்ச்சி. இந்தியாவிலேயே 11.99% பொருளாதார வளர்ச்சியோட இரட்டை இலக்கை தொட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடுதான். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு பியூஷ் கோயலை வம்புக்கு இழுத்திருக்காரு. மத்திய அரசுக்கு சவால். கோயம்புத்தூருக்கு மத்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஓட்டு கேளுங்க. மெட்ரோவுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் மாநில அரசு நிலம் கொடுத்தும் ஒன்றிய அரசு வேலையை தொடங்கலன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழ் பாசம் வெறும் நடிப்பு. தேர்தல் வரும்போது மட்டும் 2 வார்த்தை தமிழ்ல பேசுவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. தமிழக மக்களுக்காக உழைக்கிற ஒரே முதல்வர் ஸ்டாலின் தான் என பேசியிருக்காரு பாஸ். செந்தில் பாலாஜியோட இந்த பதிலடியை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். ஓ வீட்டுக்குள்ள யார் இருக்கணும்ன்றத நீ முடிவு பண்ணு, என் வீட்டுக்குள்ள யார் இருக்கணும்ன்றத நான் முடிவு பண்ணுவேன். இப்போ செந்தில் பாலாஜி அவங்க கட்சி குடும்ப மேட்டரை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு பாஸ். அண்ணாமலை மேல செந்தில் பாலாஜி வீசின இந்த ட்ரவுசர் கமெண்ட் கோவை அரசியல்ல இன்னும் என்ன மாதிரியான மோதல்களை உருவாக்கும்? 200 சீட் இலக்கை திமுக எட்டுமா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. தமிழக தேர்தலோட நிமிஷத்துக்கு நிமிஷம் அனல் பறக்கும் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசிட் போடுங்க பாஸ்.